ரொம்ப சந்தோஷமான ஒரு மூவி எனக்கு. நான் அப்புறம் சரத் ப்ரோ, மகேந்திரன் எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ரொம்ப பண்ணோம் நாங்கள். அதாவது ஸ்பாட்லேயே ரொம்ப ஜாலியாக இருந்து பண்ண படம் அது. காமெடின்னு இல்லை, இது வந்து ஒரு சீரியஸான ரோல்ஸு. பட் நாங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நாங்களே அதில் பண்ணி நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நம்புகிறேன். இந்த படம் எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவீங்க, இந்த படத்துக்கும் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ப்ரொடியூசருக்கு கண்டிப்பாக இந்த படம் லாபமாக மட்டும் நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. இங்கே எல்லோரும் வந்திருக்கீங்க, எல்லாருக்குமே வந்து முதல்ல என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு எல்லாருமே வந்து தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த நவீன் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் பிரதர், தேங்க்யூ டார்லிங், நன்றி சொல்லணும். அப்புறம் வந்து இந்த படத்தில் வாய்ப்பு கிடச்சதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் வந்து என்னுடைய மாமா மகி. தேங்க்யூ மச்சான், லவ் யூ. உடனே ஒரு கால் பண்ணா, மச்சான் இந்த மாதிரி ஒரு சின்ன ரோல் இருக்குது, நீ பண்ணுறியா அப்படின்னா, கண்டிப்பாக மாமா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நானும் கேட்டேன் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். உடனே வந்து கால் பண்ணி நவீன்கிட்ட சொல்லி அப்புறம் வந்து வாய்ப்பு கிடைச்சிது. தேங்க்யூ. ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஆக்சுவலாக எங்களுடைய சீன்லாம் வந்து இது ஒரு கொஞ்சம் ரொம்ப பயங்கரமான ஒரு சீரியஸான படம் தான். ஆனால் நான், அஸ்வின் பிரதர், அதுக்கப்புறம் குட்டி கோபி, கூல் சுரேஷ் அண்ணன் வந்து வேறு மாதிரி வந்து எங்களுடைய கேங் வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு கேங்காக இருக்கும். இந்த படத்தில் செம்ம ஜாலியாக இருக்கும். அந்த நாங்கள் வர சீன்லாம் கொஞ்சம் நாங்களே ஒர்க் அவுட் பண்ணி நாங்களே பண்ணியிருக்கோம். நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறோம். டார்லிங் வந்து டிஓபி ரவி டார்லிங், தேங்க்யூ டார்லிங், எங்களை வந்து அழகாக காமிச்சதுக்கு. முக்கியமாக இது நான் இல்லை, அந்த போஸ்டரில் இருக்கிறது பிரதர் நவீன் ப்ரோ. யார் அது? கம்பெனி ரகசியம். அது வந்து ஏஐயில் ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னுடைய ஃபோட்டோவும் உங்கள் ஃபோட்டோவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் இருக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்கீங்களா? நல்லாயிருக்கு, தேங்க்யூ. அப்புறம் வந்து அபிஷேக், நான் அடிக்கடிக்கு வந்து டேரக்டர் டார்ச்சர் பண்ணுறோம் இல்லையோ, நான் அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிருப்பேன் அபிஷேக். மாமா இந்த சீனில் வந்து பிஜிஎம் பயங்கரமாக இருக்கணும், அங்கே அப்படி இருக்கணும், இங்கே இப்படி இருக்கணும்னு யோசிப்பான். யார் டேரக்டரே தெரியலையே, இவன் எனக்கு ஃபோன் பண்ணி ஏன் இவன் இவ்வளோ சொல்லுங்கிறான் அப்படின்னு. நல்லா வந்திருக்கு, வேறு லெவலில் வந்திருக்கு. சொல்லவா அந்த விஷயம்லாம் வேணாம்ல. அப்புறம் வந்து தேங்க்யூ ப்ரொடியூசரு. உன்னை பற்றி சொல்லவா? வந்தோடனே என்ன சொன்னேன், அந்த சீசன் போனது போல இந்த சீசன் போயிருக்கலாம், பாருவாது இருந்தது, ஜாலியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தார். நான் போன சீசன் வந்து போரு, இந்த சீசன் போயிருந்தால் எனக்கும் பாருக்கும் வேறு லெவலில் வாராக இருந்திருக்கும். நீ தானே சொன்ன. சரி, எதுக்கு இந்த சீசன் ரொம்ப பிடிக்குதுன்னு சொன்னேன். அங்கே தான் ஆல்ரெடி பார்க்கும் கம்முருக்கும் ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு. என்ன தெரியும்? அண்ணே வந்த உடனே கோர்ட்டில் ஒரு அடையாளம் இருக்கு. யார் அங்கே அந்த கோர்ட்டில் அடையாளம் பண்ணது? என்னது அது? காலம் மனுஷனுமா? அண்ணே வெளியில தானே கொடுத்தாங்க. யார் கொடுத்தாங்க? அது யாரோ ஒரு முத்தம் கொடுத்துருக்காங்க. தெரியாம ஆயிடுச்சா? தம்பி கீழே இறங்குங்க, தேங்க்யூ. சரி அண்ணா, கூல் சுரேஷ் அண்ணனை பற்றி சொல்லி ஆகணும். வேற லெவல் வந்து எனர்ஜி. அவர் வந்து இப்பா ஐயோ அண்ணே லவ் யூண்ணே, செம்மையாக இருந்தது. ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்து எங்களை ஜாலியாக சிரிக்க வச்சுக்கிட்டு செம்மையாக இருந்தது. அந்த டைம் வந்து கட்சிலாம் ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த கட்சி பேர்லாம் சொல்லணுமா? சிஎஸ்கே கட்சிலாம் ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லி என்னது கூல் சுரேஷ் கட்சின்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறாரு. கூடிய சீக்கிரத்தில் வந்து 2026 எதிர்பார்க்கலாம். அப்புறம் வந்து சார் ராஜன் சாருக்கு வந்து சார் வணக்கம் சார், நன்றி சார், இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப வந்து சூப்பராக வந்திருக்க படம். எல்லாருமே வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குகிற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் பல்ஸ் அந்த படத்தோட டீமுக்கு தான் போய் சேரும். அம்மா ஹீரோயின் பேர் நம்ம ஹீரோயின் அர்ஷிகா, ப்ளீஸ் வெல்கம். ரிஷிகா, ப்ளீஸ் வெல்கம். ஆஃப்டர் த ஸ்டேஜ் ப்ளீஸ் சிட் டவுன். பரவாயில்ல, என் சீட்டை அவங்க எடுத்துட்டாங்க. இப்போ கூட பார்த்தீங்களாங்க, என்னங்க முதலமைச்சர் சீட்டுன்னு சண்டை போடுறீங்க. இந்த கூல் சுரேஷ் விட்டு கொடுத்தோம் பார்த்தீங்களா ஒரு சீட்டு, அதுதாங்க
2026 சரி சரி பரவாயில்லப்பா, 2 பெண்களுக்கு நடுவுலையாச்சும் கூல் சுரேஷை உட்கார வைக்கணும்னு தோணுச்சுல்ல, அந்த இயக்குனருக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படித்தாப்பா எப்போ வந்து இடம் கிடைக்கும் அதில் போய் உக்காரலாம் அப்படின்னு நிறையா பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. 2026 அதுக்கான பதில் வரும். சரி ராஜன் சார், நீங்கள் வாழ்த்த வந்ததில் ரொம்ப நன்றிங்க சார். அப்புறம் டென்னி சார், நீங்களும் வாழ்த்த வந்ததில் ரொம்ப நன்றி. எங்கே பல தடவை அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன், ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு படம் ஒன்று எடுத்தார், அந்த படத்துக்கு நான் தான் ப்ரமோஷன் பண்ணேன். அதுக்கடுத்து அவர் ஒரு படம் ஒன்று டைரக்ஷன் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டவுடனே சாருக்கு நான் பல தடவை ஃபோன் அடித்தேன், ஒரு தடவை கூட எடுக்கலை. இருந்தாலும் அடுத்த படத்திற்கு நான் கண்டிப்பாக இப்போவே நான் சொல்கிறேன், அவரோட படத்திற்கு என்னை பயன்படுத்தாட்டியும் அவரோட படத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் சார். சரிங்களா? இது நான் வந்து சினிமா மீது நான் வைத்திருக்கிற லவ். இது படம் ஃபைல்ஸ், இது ஃபைல்ஸ்ன்னு தாங்க ஞாபகம் வருது. உண்மையிலே நான் நடந்தது ஒன்று சொல்கிறேன். இந்த படம் நான் நடிக்கிறப்ப படத்துக்கு பேர் வைக்கல, பேர் வைக்காமல் தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழித்து படத்துக்கு பேர் வச்சுட்டு டைரக்டர் நவீன் சார் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சார், ஏன்னா ஸ்டில் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கண்ணே அப்படின்னு. நான் படிச்சுட்டு அதை நமக்கு இங்கிலீஷ் தான் அறகுறல, ஃபைல்ஸ்ன்னு படிச்சுட்டு என் கூட இருக்கவன்ட்ட வர காமிச்சேன், இது என்னடா ஒழுங்கா, அப்போ அவனும் ஃபைல்ஸ்ன்னு படிச்சிட்டான். அதுக்கப்புறம் எனக்கே ஒரே டவுட், ஏன்னா இந்த படத்தில் வந்து ஹீரோ மகேந்திரன் வந்து ஃப்ளாஷ்பேக்லேயும் வருவார். அப்போ வந்து ஏதோ ஃபைல்ஸ்னால் ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல், ஸோ அதனால் ஏதோ ரிவெஞ்ச் எடுப்பார் போல் அப்படின்னு நானே ஒரு கற்பனை. ஏன்னா ஆரி உதயகுமார் சார் எல்லாமே இருந்ததுனால, அப்போ ஏதோ இப்போ ஃபைல்ஸ்னால் ஏதோ இப்போ ப்ராப்ளம் வந்ததுனால, அதனால் வந்து ஏதோ ஆப்ரேஷன் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுவார் போல் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு இதாக இருந்துச்சு. அப்போ நான் டேரக்டர்கிட்ட கேட்டேன், என்ன சார் ஃபைல்ஸ்ன்னு பேர் வச்சுருக்கீங்களே சார் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், அண்ணா அப்படி இல்லைண்ணே, அது வந்து பல்ஸ்ண்ணே, இந்த ஆஸ்பத்திரியில் இப்படி போட்டிருப்பாங்கல்ல அதுதானே அப்படின்னாரு. ஸோ இப்படி நான் அரைகுறையாக இங்கிலீஷில் இருந்தாலும் அது வந்து கரெக்டாக எனக்கு சொல்லி புரிய வச்சார் இயக்குனர் அவர்கள். ரொம்ப நன்றிங்க சார். எங்கே இருக்கார்? மிக்க நன்றி. நவீன் சார் வந்து கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் வந்து வின் பண்ணிடுவார். எதை வச்சு தெரியுங்களா? அது நவீன் அப்படின்னு அந்த பேரில் அந்த ஒரு வின் இருக்குது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளவு அற்புதமான டைரக்ஷன் பண்ணார், யார் மீது எந்த கோபமும் படாமல் அவ்வளவு அருமையாக எல்லாத்தையும் அப்படி ஒரு வேலை வாங்கினார். கண்டிப்பாக அவர் பட்ட கஷ்டங்கள், ப்ரொடியூசர் அவருக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதே மாதிரி மகேந்திரன் கதாநாயகனாக நடிச்சிருக்கவர். ஒரு ஷாட்டில் டைரக்டர் வந்து அவருக்கு வந்து கட் பனின்னு கொடுத்தாரு. கட் பனின்னு கொடுத்தோன்னா சரின்னு அவர் வாங்கி போட்டார். பார்த்தோன்னா ஆளை காணும். பார்த்தாக்க ஒரு ஓரமாக போயிட்டு தம்பிள் சேர்த்து இப்படி அடிச்சிட்டு இருந்தார். கையில் ஒரு பால் ஒன்று வச்சு இப்படி பண்ணிகிட்டு இருந்தார். நான் போய்ட்டு என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார், இல்லைண்ணே இந்த மாதிரி கட் பண்ணின்னு போடுறோம், அப்போ ஆம்ஸ்லாம் தெரியணுண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது வந்து இல்லை நான் சிரிக்கிறதுக்காக சொல்லலாமா, நான் சிரிக்கிறதுக்காக சொல்ல, இது வந்து ஒரு டெடிக்கேஷன். நான் காக்க படம் நடிக்கிறப்போ சூர்யா சார் ஜோதிகா மேடம் காம்பினேஷனில் நடிக்கிறப்போ கௌதம் மேனன் சார் வந்து சொல்லிவிட்டு ஷார்ட் சொல்லிவிட்டு நேராக மானிட்டர்கிட்ட போய் உட்காந்துட்டார். ஹீரோவை காணும் சார், ஹீரோவை காணும். அப்போ சொன்னாங்க, இல்லைங்க அவர் புஷ்அப் தண்டெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காருங்க அப்படின்னு. ஏன்னா அது கன் எடுத்து இப்படி வைக்கும்போது அந்த இதெல்லாம் அப்படி தெரியணும் அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு டெடிக்கேஷனோட உள்ள மகேந்திரன், ப்ளீஸ் ஒரு கைத்தட்டலுக்கு விடுங்களேன். என்னை விட சீனியர் தான் மகேந்திரன், இருந்தாலும் அந்த டெடிக்கேஷன் எனக்கூட இல்லை. அப்போ பாருங்கள், அப்போ நம்ம ஒரு ஹீரோ அப்படின்றப்போ ஆடியன்ஸ் பார்க்குறப்போ நம்ம அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ உள்ள நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க, காலையில் வந்தோடனே அந்த ஹோட்டலில் பரோட்டா சொல்லு, இந்த ஹோட்டலில் ஆட்டுக்கால் பாயா சொல்லு அப்படின்னு சொல்லி தொப்பையும் தொந்தியுமாக தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இப்போ கூட அந்த சாங்கில் கூட பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு விஜய் சார் தான் ஞாபகம் வந்தார். ஸோ அந்த மாதிரிலாம் அவர் வந்து ஸ்டெப்பு போட்டிருந்தார். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் கும்கி அஸ்வின், அந்த தம்பியை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அடுத்த ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு படம் முடிச்சிட்டாங்க. அந்த டைரக்டரும் தெரிஞ்சவர், ப்ரொடியூசரும் தெரிஞ்சவர், என்னை பயன்படுத்தலை. அந்த படம் ஆடியோ ரிலீஸ் அப்போ அவனுங்க வந்து உன்னைய பற்றி பெருமையாக பேசுவாங்க, அப்போ நீ பேசிக்க சரியா. அந்த கும்கி அஸ்வின் கூட இந்த படத்தில் நடித்ததில் ரொம்ப சந்தோஷம், நல்லா கோஆப்ரேட் பண்ணாப்புல. உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் தம்பி சரத்து எப்போவுமே ஜிம்மில் இருந்து தான் வீடியோவாக போட்டுட்ருப்பான். இங்கே வந்து என்னென்னவோ போடுறான். நீ பரவாயில்ல, நீ வந்து
அந்த சேனல்லேருந்து தான் வந்தேன்னு அடிக்கடி நிரூபிச்சிட்ருக்கேன். மொக்க காமெடியாக இருந்தாலும் உன்னை நான் கைத்தட்ட வச்சுருந்தேன் பார்த்தியா. மிக்க நன்றி, சூப்பர்பா, வாழ்த்துக்கள். அப்புறம் இபி சுந்தர் சார், அவர் வந்திருக்காரான்னு தெரியல. வந்திருக்காரா? ரொம்ப தங்கமான மனிதர். எப்போ ஃபோன் பண்ணாலும் ஆனால் லொக்கேஷன் பார்த்துன்னு இருக்கேண்ணா அப்படின்வார். முந்தா நாள் ஃபோன் பண்ணேன் நைட்டு 2 மணிக்கு. சார் எத்தனை மணிக்கு சார் ப்ரோக்ராம் வரணுன்னு. அண்ணே நான் வந்து லொக்கேஷன் பார்த்துன்னு. என்னண்ணா நைட்டு 2 மணிக்கா அப்படின்னேன். இல்லைங்க, டேரக்டர் சொன்னார் நைட்டில் ரோடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும், வீடியோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா, சிரிக்கிறத விட அப்படி ஒரு டெடிக்கேஷனோட ஒரு இபி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக சொல்ல. தயவு செஞ்சு அவருக்கு ஒரு கிளாப் கொடுங்களேன் சார். கிளாப்லாம் சொல்லிக்க, அடுத்த படத்தில் மறந்துடாதீங்க. ஓகே. அப்புறம் தங்கச்சி அர்ச்சனா, அதாவது என்னை பற்றி நிறையா பேர் என்னப்பா ஏதோ கோமாளித்தனமாக ஏதோ ஒன்று அப்படி பேசிதான் கமெண்ட்டில் அது எல்லாம் திட்டுவாங்க. ஆனால் தங்கச்சி அர்ச்சனாவுக்கு தெரியும். நானும் அர்ச்சனாவும் பிக் பாஸில் இருக்கும்போது 100 நாள் ஒன்றாவே இருந்தோம். இது சொல்லாமல் என்னன்னு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். என்னை வந்து ஏதோ அப்படி இப்படின்னா பெண்களை அப்படி இப்படின்னு ஏதோ இது பண்ணியிருந்தீங்க இல்லையா, அந்த தங்கச்சிக்கு தெரியுங்க. அந்த தங்கச்சிக்கு பெண்களுக்கான அந்த வயிறு வலி வந்தப்போ அப்போ என்கிட்ட வந்து சொல்லும், நான் சுடுதண்ணி வச்சு கொடுங்கண்ணே அப்படின்னு. அங்கே அவ்வளோ பேர் இருந்தாங்கல்ல, அப்போது என்ன ஒரு கூட பிறந்த அண்ணனா நினச்சி ஏன்னா பல பேர் என்னோட நடவடிக்கையை பார்த்து இவன் ஏதோ அப்படி போலப்பா அப்படி பண்ண போகிறேன். அந்த தங்கச்சிக்கு தெரியும். ஒரே தட்டில் சாப்பிடாத குறை தான். அப்படி இருந்தான் பிக் பாஸில். இப்போ உள்ள பிக் பாஸ் அது வேறு. அப்படி இருந்தங்க. அர்ச்சனா, நீ வாழ்த்து வந்ததில் ரொம்ப நன்றி. உன்னோட ஆசீர்வாதத்தில் உன்னோட ரசிகர்கள் சார்பாக கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓரளவுக்கு எழுதி வச்சதெல்லாம் படித்தாச்சு. சரி சரி, ஓகே, மிக்க நன்றி. தம்பி கீழே இறங்கு. தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ், கீழே இறங்குப்பா. தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ். தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ். நீ கீழே இறங்குனாதான் ஃபைல்ஸ் படத்துக்கு டிக்கெட் உனக்கு ஃப்ரீயா தரேன். தயவு செஞ்சு கீழே இறங்க. மறுபடியும் பார்த்தீங்களா? எனிவே இன்னைக்கு நான் திட்டு வாங்குறது உறுதின்னு தான் நினைக்கிறேன். ஏடா கூடமா எதுவும் போட்டு விட்டுறாதீங்கப்பா. நான் எப்போவுமே விஜய் சாரோட ரசிகர் தான், சரிங்களா? அப்படி போடாதீங்கப்பா. நீங்கள் எதெல்லாம் ஒன்று போட்டு விட்டுறீங்க. இன்ன வரைக்கும் இந்த கூலுன்னு பேர் வர்றதுக்கு காரணம் விஜய் சார் தான். அது நிறையா பேருக்கு தெரியுமா இல்லைன்னு தெரியல. துல்லாத மனம் துள்ளுலேருந்து இந்த டாலர் தான் போட்டிருக்கேன். இது எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ விஜய் சார் எதனா ஒன்று பண்ணாக்க அதை வச்சு ஏதோ ஒன்று போடுறாங்க, ஒரு வருமானம் வருது அவங்களுக்கு. அது மட்டுமா, தொப்பி விற்கிறாங்க, விஜய் சாரோட கட்சி பேர் போட்டு துண்டு விற்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பயன் இருக்குது. அப்போது அவங்களுக்கெல்லாம் பயன் இருக்கிறப்போ இந்த கூல் சுரேஷ் விஜய் சாரோட ரசிகனாக இருக்கிற நான் பயனடையக்கூடாதா? விஜய் சார்னால இந்த பல்ஸ் இந்த பல்ஸ் படத்துக்கு விஜய் சார்னால ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடாதா? சொல்லுங்க. ஏதோ ஒன்று எழுதுங்க சார், ஏதோ ஒன்று எழுதுங்க. நான் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சந்திக்கிறதுக்கு தயாரிப்பாளரும் ஜெயிலுக்கு போகிறதுக்கு பேர் நவீன் சாரும் ரெடியாக இருக்கிறாங்க. நீங்கள் முடிஞ்சால் தில்லு இருந்தாக்க பல்ஸ் படத்தோட இயக்குனர் மேலேயும் தயாரிப்பாளர் வந்திருக்காரா, அவர் மேலேயும் நீங்கள் எதனா ஒன்று பண்ணி பாருங்க, பார்ப்போம். என்ன எதுவும் பண்ணாதீங்கப்பா, நான் அப்பாவி, சரிங்களா? உங்களெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம்.
இந்த பல்ஸ் ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். எனக்கு இது ஒரு பெரிய ஆனர் சார். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஆடியோ லான்ச்சுக்கு கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. அண்ட் இட்ஸ் அ வெரி பிக் திங் ஃபார் மீ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ விஷ் தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் பல்ஸ் டீம் அ வெரி ஆல் தி பெஸ்ட். அண்ட் இந்த படம் ஒரு ஹியூஜ் சக்ஸஸாக வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் என் அன்பான வணக்கம். இந்த படத்தில் என்னடா திடீர்னு இவன் வந்து நிற்கிறான், மிமிக்ரிலாம் பண்ணிகிட்டு இருப்பான், இவன் வந்து நிற்கிறான்னு பார்க்குறீங்களா? இது ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் டு பிரவீன் சார். மகேந்திரன் எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக தெரியும். மகேந்திரனுக்கு வந்து ஹரிச்சந்திரன் மாதிரி. அவர் வந்து பொய்யே சொல்ல மாட்டார். யார் என்ன தப்பு பண்ணாலும் மாட்டி விட்ருவார். உங்களுக்கே தெரியும். நான் பார்த்தேன் எவனாவது ஏதாவது கள்ளக்கடத்தல் பண்ணாலும் நான் பார்த்தேன், எவனாவது அங்கே ரேப் பண்ணாலும் உடனே நான் தான் பார்த்தேன். ஏன்னா ஒரு பொன்னம்பலம் தேடிக்கிட்டு இருக்கார் இவரை. ஏன்னா இவரை வச்சே நாங்கள் நிறைய ஸ்கிரிப்ட்லாம் பண்ணியிருக்கோம் எங்களுடைய ஷோவில். என்னடா கண்டு பார்த்தேன், இந்த மாமா இந்த அக்காவை தூக்கிட்டு போயிட்டாங்க, தூக்கிட்டு போய் ஒரு ரூமுக்குள்ளே கதவை சாத்திட்டாங்க. அப்புறம் என்னடா கண்டு நடந்தது, ரொம்ப நேரமாக கதவு திறக்கவே இல்லை. அப்புறம் என்னடா கண்டு நடந்தது, கடைசியில் இந்த மாமா அழுதுகிட்டே வெளியே வந்தார், என் வாழ்க்கையே போச்சுன்னு சொன்னார். அதுதான் உண்மை இல்லை, நான் மாற்றி சொல்லிட்டேன்னா ஆச்சா. அந்த மாதிரி அதுக்கப்புறம் அவர் திட்டுவார். நாங்கள் ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி அவ்வளோ பண்ணியிருக்கோம். ஏன்டா கடைசியில் நாயே ஸ்கூலுக்கு போகாமல் கண்டதெல்லாம் பார்த்துக்கிட்டு தெரியா, உன்னை 10 வருஷம் ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன்டா அப்படிலாம் சொல்லியிருக்கோம். அது மாதிரி சின்ன வயசுலேருந்தே அவருடைய நடிப்பெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அவருடைய ஃபாதர் வந்து இவ்வளோ பெரிய மூட்டை மாதிரி இருக்கும் பேகு. அவர் எல்லா இடத்துக்கும் அவர் பாவம் தூக்கிட்டு இவரை அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவர் மகேந்திரன் ஃபஸ்ட்டு என்ன புக் பண்ணும்போது சொன்னார், மகேந்திரன் தான் ஹீரோன்னு. வெரி குட் சார். அவர் ரொம்ப வருஷமாக ரொம்ப போராடிட்டு இருக்கார். கண்டிப்பாக அவர் நல்ல விதமாக வரணும் அப்படின்னு சொல்லி நான் பிரவீன் சார்கிட்ட சொன்னேன். இதில் ஒரு நல்ல ஒரு சின்னதாக ஒரு கேரக்டர்னாலும் அது நல்லதாக ஒரு கேரக்டராக கொடுத்தாரு டேரக்டர். கூல் சுரேஷை பற்றி சொல்லணுன்னாரு. யாரும் உங்களை பற்றி சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன். எப்பவுமே எந்த படத்துக்கு வந்தாலும் ஏதாவது ஒரு ஆயுதத்தை தூக்கிட்டு வருவீங்க. இப்போ இதுக்கு பல்ஸ் மிஷின் எதாவது எடுத்து வந்துடுறீங்களா? பைல்ஸ் மிஷினா? அதனால் படம் வந்து இந்த சப்ஜெக்ட் இருக்கும்போது நல்லா இருந்தது. எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸான டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸானவங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும். உங்களுடைய ஆதரவோட எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசர்ஸாருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ வெரி மச். நம்முடைய டைரக்டர் நவீன் வின் கூட கணேஷ் விநாயக பெருமானை கூட வச்சிருக்காரு. ஆக விநாயக பெருமான் அருளால் நான் வின் நீ வின். தம்பி மகேந்திரன் அவனை சின்ன பிள்ளையா நடிக்கிற காலத்திலேருந்து தெரியும். அவன் ஆஃப் ட்ரௌசர் போட்டாது இல்லாத ஆஃப் ட்ரௌசர் போடாமல் இருந்தால் தெரியும். ரொம்ப நல்ல பிள்ளை, ரொம்ப அழகாக ரொம்ப காலமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் நிரந்தரமாக ஹீரோவை காலம் கடந்து இல்லை, சின்ன வயசு தான், நிரந்தரமாக ஹீரோவை. கூல் சுரேஷ் கூட அவனை பற்றி பாராட்டி பேசினான். நான் ஏறக்குறைய 15-20 வருஷமாக அவனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கும். சாங்ஸ் அபிஷேக் நல்லா பண்ணியிருக்கேன் தம்பி. 3 பாட்டை நல்லா இருந்தது. எதிர்காலம் இருக்குது, நல்ல எதிர்காலம் இருக்குது. தயாரிப்பாளர்களை உறுதுணையாக இருங்க. மற்ற யாருக்காகவும் படம் பண்ணாதீங்க, தயாரிப்பாளருக்கு படம் பண்ணுங்க, டைரக்டருக்கு படம் பண்ணுங்க. நம்ம டைரக்டர், மியூசிக், ஹீரோ, எடிட்டர் மற்ற எல்லாருமே மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மீடியாக்கள். ஆனால் அருமை தம்பி சொன்னார் சகோதரர் ஜெய்சங்கர், நம்ம மீடியா சகோதரர்கள் மனசாட்சி உள்ளவங்க. சின்ன படங்களுக்கு நிரந்தரமாக உதவி பண்ணுவாங்க. இருக்கிறத எழுதுறாப்புல நல்லா இருக்குது. கொஞ்சம் குறை இருந்தால் அதை குறைச்சிட்டு நிறைய கொஞ்சம் நல்லா எழுதணும், அவ்வளோதான். இல்லாததை எழுத வேண்டியதில்லை. சிலர்லாம் குறை எழுதுறதே வேலையை வச்சிட்ருக்காங்க, அது தவறு. ஆக இதில் உள்ள நிறைகளை நல்லா எழுதுங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது நீங்கள் தான். இன்றைக்கி ஒரு நம்பிக்கை என்னென்னா, சின்ன படங்கள் இப்போ நல்லா போகுது.
இப்போ எது பெரிய படம் எது சின்ன படம்? பெரியோர் எல்லாம் பெரியரும் அல்லர், சிறியோர் எல்லாம் சிறியரும் அல்லர், செயற்கரிய செய்வார் பெரியோர், செய்கலாதார் சிறியோர். பெரிய படம் நல்லா பண்ணியிருந்தா பெரிய படமாகும், நல்லா பண்ணலன்னா சின்ன படமாகும். இந்த பல்ஸ் படம் நல்லா பண்ணியிருக்காரு, இது பெரிய படமாகும், மக்கள் வரவேற்பாங்க. இந்த குட் நைட், டாடா, இன்னும் நிறைய படம் இந்த போன வருஷத்தில் ஒரு 15 படம் சின்ன படங்கள் பெரிய வெற்றி பெற்றது. ஆனால் பல பெரிய படங்கள் தோல்வி அடைந்தது லாஸ்ட் இயர். அதனால் படம் சின்ன படமாக பெரிய படமானு நாம் முடிவு பண்ணுறதில்ல, மக்கள் முடிவு பண்ணுறாங்க. அதனால் இந்த படத்தை மக்கள் பெரிய படமாக ஆக்குவாங்க. இதுக்கு உறுதுணையாக டைரக்டர் நவீன் கணேஷ்க்கு துணை இருந்த அத்தனை டெக்னீஷியன்ஸையும் நடிகர்களையும் நான் மனம் நிறைந்து பாராட்டுகிறேன். இன்றைக்கு சினிமா உலகம் நாடி துடிப்பு அடங்கிக்கிட்டு இருக்கு. பல்ஸ்னா நாடி. இந்த நாடி என்ன, நிறைய பேர் படம் எடுத்துட்டு காணாமல் போயிட்டாங்க. இப்போ 300 படங்கள் வெயிட்டிங்கில் இருக்கு, ரிலீஸ் பண்ண முடியல. படம் எப்படியோ கடன் வாங்கி எடுத்துடுறாங்க. ரிலீஸ் பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருக்குது. ஃபைனான்ஸ் கொடுக்க ஆள் இல்லை, படம் வாங்க டிஸ்ட்ரிபியூட்டர். அப்படி விநியோக சங்க தலைவராக இருக்கேன். 500 பேர் மெம்பர் இருக்காங்க சென்னையில், செங்கல்பட்டு. பட் படம் வாங்குறதுல 5 பேர் தான் வாங்குறாங்க. எல்லாம் முன்ன நல்லா பண்ணுவாங்க, பெரிய படங்கள்லாம் பண்ணுவாங்க. இப்போ படம் பண்ண முடியல, ஏன்னா கோடிக்கு போயிடுச்சு. நான் தம்பி டைரக்டரை கேட்டேன், நவீன, எத்தனை நாளில் ஷூட் பண்ணுங்க? 25 days. வெரி குட் தம்பி. அது ப்ரொடியூசர் செய்த மிகப்பெரிய, அழகராஜாவுக்கு செய்த மிகப்பெரிய இது. ராமநாராயணன் ஒரு டைரக்டர் இருந்தார், இன்னும் துரைன்னு ஒருத்தர். 18 நாள் டைலாக் போர்ஷன், 18, 20 இல்லை 22 நாள் கூட டைலாக் போர்ஷன் முடிக்கலாம். சாங் 3 நாள் இல்லை 4 நாள். ஃபைட் 1 நாள் இல்லை 2 நாள் தான் எடுப்பார். மொத்தமே 28 நாள். ஆனால் 100 நாள் 60 படம் ஓடிச்சு. 60 படம் 100 நாள், 30 நாளுக்குள்ள ஷூட்டிங் முடித்தார். ஒரு பெரிய பற்ற மாதிரி இருக்கும். இங்கே கதை எழுதுவாங்க, அங்கே ஒரு ஷூட்டிங் போயிட்டே இருக்கும். அது முடிவுக்குள்ளே இந்த கடை ரெடியாக படம் பண்ணுவார். ஏன்னா சிக்கனமாக எடுக்கிறதுல, சிறப்பாக எடுக்கிறதுல வெற்றி கண்டவர் அவர். அவர் போல் நிறைய டைரக்டர் இருக்காங்க. இப்போ இளைஞர்கள், இப்போ மேடையில் பார்த்தா எல்லாரும் இளைஞர்கள். எதிர்கால சினிமா உங்கள் கையில் தான் இருக்குது. அதை நாடி நல்லா ஓடுறதா, சரியாக ஓடுறதா, குறையிறதான்றது உங்கள் கையில் இருக்குது. ஆக சினிமாவை காப்பாற்றுங்கள். அதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்கிறார்கள். எவ்வளோ பெரிய ஹீரோக்கள் வாழ்ந்தாங்கன்னு நான் கவலைப்பட மாட்டேன், அவங்க எப்படியோ வாழ்வாங்க. ஆனால் தயாரிப்பாளர்கள் வாழணும், இயக்குனர்கள் வாழணும், டெக்னீஷியன்ஸ் வாழணும், தொழிலாளர்கள் வாழணும். அவர்களை வாழ வைக்க வேண்டியது தயாரிப்பாளர், இயக்குனர் தான். ஆகவே நவீன், நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். பல்ஸ் படம் பெரிய வெற்றி பெறும். மாஸ்டர் மகேந்திரன் பெரிய ஹீரோவாகவும், ப்ரொடியூசருக்கு பணம் வரும். எங்கள் ப்ரொடியூசர் பழக்கம் என்னென்னா, ஒரு படம் எடுத்துட்டா அந்த பணம் திரும்பி வந்தால் அதோட வேலைக்கு போக மாட்டார், அடுத்த படம் தான் பண்ணுவார். எங்கள் ப்ரொடியூசர் கையில் போட்ட பணம் இல்லை, பாதி பணம் வந்தால் கூட அடுத்த படம் தான் எடுப்பாங்க. அது எங்கள் ப்ரொடியூசர் தான் சினிமாவை காப்பாற்றுறவங்க. இன்றைக்கி சினிமா வாழுதுன்னா தயாரிப்பாளர்கள், அவங்களுக்கு துணை நிற்கிற டைரக்டர்கள். சினிமாவை தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும், இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது டைரக்டர். ஹீரோ இல்லை தம்பி, ஹீரோ நீங்கள் தான் உருவாக்குறீங்க. ஹீரோவை டைரக்டர் தான் உருவாக்குகிறார்கள். ஆகவே அந்த டைரக்டர்கள் தயாரிப்பாளர்களுக்கு நன்றி உணர்வோடு, நம்பிக்கையோடு படத்தை முடித்து நல்ல படம் கொடுங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க, எல்லோரும் நல்லா இருப்பாங்க, சினிமா நல்லா இருக்கணும். ஜெய்சங்கர் சொன்னார். அப்புறம் நான் இன்னும் சகோதரர்கள் சார் கூட சொன்னாங்க. இப்போது நான் தொடர்ந்து அதானே பேசிகிட்டு இருக்கேன். சின்ன படங்கள் தான் சினிமாவை வாழ வைக்கிறது. பெரிய படங்கள் வருஷத்துக்கு 20-30க்குள்ளே தான் வருது.
பெரிய அது கூட இப்போ ஒரு ஹீரோ அரசியல் போயிட்டார். சின்ன படங்கள் 150 படம் வருது, இப்போ ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது. ஆனால் 150, அப்போ 150 படத்தில் எவ்வளோ தொழிலாளர் வேலை பண்ணியிருப்பாங்க, அந்த குடும்பங்கள் வாழும். அதனால் அந்த சின்ன படங்கள் வெற்றி பெற வேண்டும். நல்லவர்கள்லாம் வந்திருக்கிறீர்கள். இது நாடு போற்றக்கூடிய படமாக்குவது உங்கள் கையில் இருக்கிறது. மீடியா சகோதரர்களே, மனம் நிறைந்து நிறைவாக எழுதுங்கள். உங்களையும் வாழ்த்தி, தயாரிப்பாளரை வாழ்த்தி, இயக்குனரையும் நடித்த நடிகர்கள் அத்தனை பேரை வாழ்த்தி, இந்த படம் ஒரு வெற்றி படம், வாழ்க பல்ஸ் என கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.